Hi friends, welcome to Meena's Samayal. This episode is sponsored by Vidyam. Thank you Vidyam for supporting Meena's Samayal. இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஒரு ஸ்நாக் கேட்டகரி ரகடா பேட்டிஸ். ரகடா பேட்டிஸ் வந்து ஒரு பாப்புலர் மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் அப்படின்னு சொல்லலாம். சாட் ஐட்டம்ஸ் அப்படின்னாலே வந்து ஒரு ஈவினிங் ஸ்நாக்கா சாப்பிடுறது அப்படின்னு தானே நம்ம நினைப்போம். இல்லைன்னா ஒரு ஆப்படைசர், அதாவது பசி தூண்டுதல் அப்படின்ட்டு சொல்லுவாங்க இல்லையா. ஆனால் இந்த ரகடா பேட்டிஸ் வந்து டேஸ்டியாக இருக்கிறதையும் தாண்டி நல்ல ஃபில்லிங்காக வந்து யூ கேன் கால் இட் ஆஃப் ஆஸ் அ டின்னர் அப்படின்ட்டு கூட சொல்லலாங்க. ஸோ இந்த சுவையான மும்பை ஸ்ட்ரீட் ஃபுட் ரகடா பேட்டிஸ் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்ப்போம். ரகடா பேட்டிஸ் செய்ய தேவையான பொருட்கள்: பேட்டிஸ் செய்ய வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு 4, இஞ்சி பச்சை மிளகாய் விழுது 1 டீஸ்பூன், கார்ன்ஃப்ளவர் 2 டேபிள் ஸ்பூன், உப்பு தேவையான அளவு. ரகடா செய்ய தேவையான பொருட்கள்: வேக வைத்த வெள்ளை பட்டாணி 1 கப், வெங்காயம் 1, தக்காளி 1, மஞ்சள் தூள் 1/4 டீஸ்பூன், சிகப்பு மிளகாய் தூள் 1 டீஸ்பூன், தனியா தூள் 1/2 டீஸ்பூன், ஜீரா பவுடர் 1 டீஸ்பூன், ஆம்ச்சூர் பவுடர் 1/2 டீஸ்பூன், பிளாக் சால்ட் 1/2 டீஸ்பூன், சாட் மசாலா 1/2 டீஸ்பூன், உப்பு தேவையான அளவு. அதர் இன்கிரீடியன்ட்ஸ்: பொடியாக நறுக்கிய வெங்காயம் 1, மீட்டா சட்னி 1 டேபிள் ஸ்பூன், மின்ட் சட்னி 1 டேபிள் ஸ்பூன், பொடியாக நறுக்கிய கொத்தமல்லி தேவையான அளவு, ஓம்புடி தேவையான அளவு. ரகடா பேட்டிஸ் செய்யணும் அப்படின்னு நினச்ச உடனே உருளைக்கிழங்கு வந்து நல்லா வேக வச்சுட்டு தோல் நீக்கி சூடாக இருக்கும் போதே மசிச்சு வச்சிங்கன்னா இந்த மாதிரி ஸ்மூத்தாக சாட்டன் மாதிரி இருக்குது பாருங்கள். கொஞ்சம் கூட லம்ஸே இல்லாத அளவுக்கு நல்லா மசிச்சு ரெடியாக எடுத்து வச்சாச்சு. அடுத்து இதுதான் வெள்ளை பட்டாணி. இது வந்து நான் வந்து கொஞ்சம் எடுத்து வச்சுருக்கேன், ஊற வைக்காமல் உங்களுக்கு காட்டுறதுக்கு வேண்டி எடுத்து வச்சுருக்கேன். இதுதான் வெள்ளை பட்டாணி. குறைஞ்சது வந்து 8லேருந்து 10 மணி நேரம் வந்து நல்லா ஊறணும், இல்லைன்னா ஓவர் நைட் வந்து ஊற வைக்கலாம். இந்த மாதிரி ஊற வச்சதுக்கு அப்புறமா ஒரு 6லேருந்து 7 விசில் வந்து நல்ல ப்ரெஷர் குக் பண்ணியிருக்கேன். நல்லா மசிச்சு தேவையான அளவு தண்ணி விட்டு, அந்த தண்ணி கூட நான் டிஸ்கார்ட் பண்ணாமல் ஒரு மாதிரி மேஷி டெக்ஸ்டரில் இருக்குது பாருங்கள். இதுதான் நம்மளுக்கு கரெக்டான டெக்ஸ்டர். ஸோ இதுவும் ரெடியாக இருக்குது. அடுத்தது வந்து இந்த சட்னிஸ், அதாவது இது வந்து புதினா சட்னி, மின்ட் சட்னி, அண்ட் இது வந்து டேட் ஸ்வீட் சட்னி, மீட்டா சட்னி அப்படின்ட்டு. இது வந்து ஒன் ஆஃப் த கீ இன்க்ரீடியன்ஸுங்க. எந்த சாட்டாக வேணாலும் சரி, பானிபூரி, பேல்பூரி, தஹிபூரி, ரகடா பேட்டிஸ் எல்லாத்துக்குமே வந்து இந்த 2 சட்னிஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த 2 சட்னிஸுமே மீனாஸ் குவிக் சமையல நான் செஞ்சு காட்டியிருக்கேன். இதோட லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் இருக்கும், மறக்காம செக் பண்ணுங்க. இந்த எல்லா இன்கிரீடியன்ஸுமே ரெடியாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க, ரகடா பேட்டிஸ் வந்து ரகடா பேட்டிஸ் ஆகிடும். ஸோ சட்டப்புட்டுன்னு செஞ்சு முடிச்சிடலாம். ஒரு லார்ஜ் மிக்சிங் பவுலில் இந்த வேக வைத்து மசித்த உருளைக்கிழங்கு சேர்த்துக்கலாம். அடுத்து இது பச்சை மிளகா அண்ட் இஞ்சி வந்து சேர்த்து அரைச்சி வச்சிருக்கேன், இந்த விழுதை சேர்த்துக்கலாம். ஏன்னா நிறைய உருளைக்கிழங்கு இருக்கிறதுனால அதுவும் இது கூட சேர்த்து வந்து பட்டாணி வேற நம்ம சேர்த்து பண்ண போகிறோம் இல்லையோ ரகடால, அதுக்காக வந்து இஞ்சி இஸ் அ மஸ்ட். அப்போ தான் ஜீரணத்துக்கு வந்து நல்லது. அடுத்து வந்து கார்ன்ஃப்ளவர் சேர்க்க போகிறேன், ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவு. இல்லைன்னா தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் கூடுதலாக போட்டுக்கலாம். ஏன்னா உருளைக்கிழங்கு அப்படிங்கிறது வந்து சில உருளைக்கிழங்கு வந்து ரொம்ப மேஷியாக இருக்கும், அதாவது ரொம்ப நீர் சத்து இருக்கும். சில உருளைக்கிழங்கு வந்து நல்லா கின்னு ஸ்டிஃபாக இருக்கும். ஸோ அதனால் வந்து இன்னும் தேவைப்பட்டால் கூட நம்ம கார்ன்ஃப்ளவரை சேர்த்துக்கலாம். நல்ல கிறிஸ்பான கட்லெட்ஸ் வந்து நம்மளுக்கு கிடைக்கும். ஸோ இதுக்கு தேவையான அளவு உப்பு சேர்த்துக்கலாம். இது நல்லா பிளெண்ட் பண்ணிக்கலாம். உருளைக்கிழங்கு வந்து சுட சுட இருக்கும் போதே மசிக்கணும் அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த ஸ்டெப்பு ஒருவேளை நீங்கள் மிஸ் பண்ணிட்டீங்க அப்படின்னா வந்து நல்ல அளவுக்கு மசிய முடியாதுங்க. அந்த டைமில் நீங்கள் என்ன பண்ணுங்கள், ஒரு துருவியால் நல்லா துருவிட்டிங்கன்னா ஸ்மூத்தான டெக்ஸ்டர் நம்மளுக்கு கிடைக்கும். ஏன்னா லம்ஸ் இருந்ததுன்னு வச்சுக்கோங்களேன், அந்த கட்லெட் வந்து நம்ம தட்டி சுடும்போது பிரேக் ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்குது. அந்த காரணத்தினால தான் நான் டெக்ஸ்டர் வந்து ஸ்மூத்தாக இருக்கணும் அப்படின்னு சொன்னது. இப்போது நல்ல சமமாக மிக்ஸ் பண்ணியாச்சு. அடுத்தது வந்து இது வந்து கட்லெட்ஸை நம்ம ஷேப் பண்ணிக்கலாம். கொஞ்சமாக நம்ம வந்து கையில் க்ரீஸ் தடவிக்கலாம், ஸோ தட் ஒட்டாமல் நீட்டாக வந்து கட்லெட் ஷேப் பண்ண முடியும். லெமன் சைஸை விட கொஞ்சம் பெருசாக எடுத்துக்கோங்க. எல்லா டிக்கீஸும் ஒரே ஷேப்பில் ஒரே சைஸில் இருந்ததுன்னா பார்க்க வந்து அழகாக இருக்கும். அவ்வளோதான், 1 டிக்கி இஸ் ரெடி. இப்போ இது வந்து ஒரு பிளேட்டில் ப்ளேஸ் பண்ணிடலாம். இன்னும் பெஸ்ட் ரிசல்ட்ஸ்க்கு என்ன பண்ணலான்னா, இந்த மாதிரி டிக்கீஸை ஷேப் பண்ணிக்கிட்டு ஃப்ரிட்ஜில் வந்து ஒரு 1/2 மணி நேரம் விட்டு வச்சுருங்களேன். நல்லா திரும்ப கின்னு ஸ்டிஃப் ஆகிடும். டோஸ்ட் பண்ணுறதுக்கு வந்து ரொம்ப ரொம்ப சௌரியமாக இருக்கும். இப்போது ஒரு தவாவை ஹீட் பண்ணிக்கலாம். கொஞ்சம் தாராளமாகவே எண்ணெய் விட்டுக்கோங்க, ஏன்னா இது வந்து நம்ம ஷாலோ ஃப்ரை பண்ண போகிறோம்.
எண்ணெய் சூடாகட்டும். இப்போ எண்ணெய் வந்து சூடாயிடுச்சு. நம்ம இந்த பொட்டேட்டோ டிக்கீஸை வந்து கேர்ஃபுல்லாக ப்ளேஸ் பண்ணிடலாம். இந்த டிக்கீஸ் வந்து மாடரேட் ஃப்ளேமில் இருக்கட்டும். அடுத்த பர்னரில் வந்து இன்னொரு கடாயை வந்து நம்ம ஹீட் பண்ணிடலாம். இப்போது இந்த கட்லெட்ஸ் வந்து கோல்டன் ப்ரௌனாக வந்திருக்கும் பாருங்கள், பியூட்டிஃபுல்லாக வந்திருக்கு. அடியில் ஆயில் இருக்குது, ஸோ கேர்ஃபுல்லாக டாஸ் பண்ணிக்கலாம். ஆயில் எல்லாம் பக்கமும் படுற மாதிரி நல்லா மூவ் பண்ணிக்கலாம். அடுத்து ஒரு மீடியம் சைஸ் மிக்ஸி ஜாரில் நம்ம வெங்காயத்தை அரைச்சிக்கலாம். ஸோ இதை க்ளோஸ் பண்ணிவிட்டு இப்போ வந்து ஸ்மூத்தாக அரைச்சிக்கலாம். இப்போது நல்லா ஸ்மூத்தாக அரைச்சி முடிச்சாச்சு. அடுத்தது வந்து இந்த பேனில் கொஞ்சமாக ஆயில் விட்டுக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா சீரகமும் பெருங்காயமும் தாளிச்சுக்கலாம். ஸோ இப்போது இந்த ஆனியன் மிக்சரை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ இதே மிக்ஸி ஜாரில் நம்ம டொமேட்டோஸ் கூட அரைச்சிக்கலாம். இப்போ அரைச்சு முடிச்சாச்சு. இப்போ நம்ம வெங்காய மிக்சர் வந்து நல்லாவே வதங்கி இருக்கும், பச்சை வாசனையும் போயிருக்கும். இப்போ இந்த டொமேட்டோ பியூரியை இதில் சேர்த்துக்கலாம். இப்போ வெங்காயம் அண்ட் தக்காளியோடைய பச்சை வாசனை போயாச்சு. அடுத்தது வந்து இந்த வேக வச்ச பட்டாணி மிக்சரை சேர்த்துக்கலாம். இப்போ இதை நல்லா ஸ்டியர் பண்ணிக்கலாம். இந்த கன்சிஸ்டன்சி ரைட் கிடையாது, இன்னும் கொஞ்சம் அதிகமான தண்ணி விட வேண்டியது இருக்கும். இப்போ தண்ணியை சேர்த்துக்கலாம். அடுத்து நம்ம ட்ரை மசாலாஸ் ஒன் பை ஒன் சேர்த்துக்கலாம். முதல்ல தனியா பவுடர், ஜீரா பவுடர், ஆம்ச்சூர், ரெட் சில்லி பவுடர், மஞ்சள் தூள், சாட் மசாலா, பிளாக் சால்ட், ஃபைனலி தேவையான அளவு உப்பு. சுண்டல் வேக வைக்கும் போது உப்பு சேர்க்கிற பழக்கம் இருந்தால் அதை கால்குலேட் பண்ணி போட்டுக்கோங்க. இது வந்து இப்போ நல்லா ஸ்டியர் பண்ணிக்கலாம். நல்லா கொதி வர வரைக்கும் குக் ஆகட்டும். இதுதான் கரெக்டான கன்சிஸ்டன்சி. ஆனால் கொதிக்க கொதிக்க கன்சிஸ்டன்சி மாறும். ஏன்னா பட்டாணி இல்லையா, பட்டாணியில் வந்து ஸ்டார்ச் இருக்குங்க. ஸோ அதனால தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி விட்டுக்கலாம். நல்ல டைல்யூட் வெர்ஷனில் இருக்கும்போது தான் சாப்பிடும்போது என்ஜாயபிளாக இருக்கும். இப்போது ரெண்டு பக்கமே ப்ரௌனிங் வந்தாச்சு. இன்னொரு சின்ன டிப்பு நான் சொல்ல விரும்புகிறேன். பொட்டேட்டோஸ் வந்து நல்ல சாஃப்டாக இருந்ததுன்னு வச்சுக்கோங்க. அந்த 2 டேபிள் ஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் நான் போட்டேன் இல்லையா, அது வந்து பத்தாதுங்க. பொட்டேட்டோஸ் வந்து நல்ல ஸ்டிஃபாக இருக்கும்போது தான் அந்த மெஷர்மெண்ட் பத்தும். ஒரு வேளை வந்து நீங்கள் கட்லெட் சுடும்போது உடஞ்சதோ இல்லை சாகியாக இருந்ததோ அந்த மாதிரி ஏதாவது ப்ராப்ளம் நீங்கள் ஃபேஸ் பண்ணிங்கன்னா கொஞ்சம் பச்சரிசி மாவோ இல்லை கார்ன்ஃப்ளவரோ சேர்த்துக்கலாம். இந்த ஃப்ரிட்ஜில் வச்சுக்கிறது அப்படின்னு சொன்னேன் இல்லையா, அந்த டிப்பு மட்டும் மறந்துடாதீங்க. ஏன்னா கோல்டாக இருக்கும்போது தான் டோஸ்ட் பண்ணும்போது நல்ல கின்னு ஸ்டிஃபாக இருக்கும். இப்போ ரெண்டு பக்கமே கோல்டன் ப்ரௌனாக வந்தாச்சு. ஒரு பிளேட்டுக்கு நான் ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்கிறேன். இப்போ வந்து இது நல்லாவே கொதிச்சு முடிச்சாச்சு. நம்ம கன்சிஸ்டன்சியும் கரெக்டாக இருக்குது. நான் ஸ்டவ் சுவிட்ச் ஆஃப் பண்ணிடுறேன். ஃபைனலாக வந்து பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம்.
இப்போ சுட சுட ரகடா ரெடியாக இருக்குது. நம்ம டோஸ்ட் பண்ண பேட்டிஸ் ரெடியாக இருக்குது. மற்ற டாப்பிங் இன்க்ரீடியன்ஸும் ரெடியாக இருக்குது. இப்போ எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல நம்ம சர்விங் பிளேட்டில் ஒரு ஸ்மால் பெட் ஆஃப் ரகடாவை ஊற்றிடலாம். அடுத்து இது ஒருத்தர் சாப்பிட்ற மாதிரி ஒரு சர்விங் நான் செஞ்சுக்கிட்டு இருக்கேன். ஒரு 2 கட்லெட் நம்ம ப்ளேஸ் பண்ணிடலாம். அடுத்து இன்னும் கொஞ்சம் ரகடாவை மேலே கவர் பண்ணிடலாம். கட்லெட் தெரியாத அளவுக்கு நல்லபடியாக கவர் பண்ணிடுங்க. அடுத்து மின்ட் சட்னி. இதெல்லாம் அவங்களோடைய ப்ரிஃபரன்ஸ் தான். அதிகமாக வேணும் அப்படின்னு நினைக்கிறவங்க அதிகமாக சேர்த்துக்கலாம். அடுத்து மீட்டா சட்னி. இது பெரும்பாலும் பிள்ளைங்களுக்கு ரொம்ப ஃபேவரட் சட்னி. ஏன்னா ஒரு சட்பட்டா டேஸ்ட் கொடுக்கும். அட் சேம் டைம் ஸ்வீட்டாகவும் இருக்கும். அடுத்து பொடியாக நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்துக்கிறேன். எந்த அளவுக்கு பொடியாக நறுக்கியிருக்கேன் அப்படிங்கிறத பாருங்க. அப்போதான் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்து நல்ல கிரன்ச்சி எஃபெக்ட் கொடுக்கறதுக்கு கொஞ்சம் ஓம்பொடி, அடுத்து பொடியாக நறுக்கிய கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். ஸோ our ragda patties is ready. ஸ்ட்ரீட் ஃபுட் ரகடா பேட்டிஸ் எப்படி செய்யறது அப்படிங்கறத பாத்தீங்க இல்லையா? கண்டிப்பா இந்த ரெசிபியை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. ஃபேஸ்புக்லயும் இன்ஸ்டாகிராம்லயும் மீனா சமையலை ஃபாலோ பண்ணுங்க. இந்த ரெசிபி ஒருவேளை நீங்க சமைச்சு பாத்தீங்கன்னா ஒரு போட்டோ எடுத்து #cook_with_meena அப்படின்ட்டு எனக்கு போஸ்ட் பண்ணிடுங்க. அண்ட் எல்லாத்துலயும் முக்கியமான விஷயம், சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அதோட சேர்த்து பக்கத்துல இருக்கிற பெல் பட்டனை பிரஸ் பண்ணினீங்கன்னா தான் அடுத்த எபிசோட் நான் அப்லோட் பண்ணும்போது உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் அப்படின்ட்டு வரும். விடியம் ப்ராடக்ட்ஸை யூஸ் பண்ணி சமைக்கும் போது ரொம்ப ரொம்ப கம்ஃபர்டபுளா ஃபீல் பண்ணேன். இதே கம்ஃபர்ட்டை நீங்களும் எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல விடியம் பத்தின லிங்க்ஸை கொடுத்திருக்கேன். மறக்காம செக் பண்ணுங்க. சோ மீனா சமையலை பாருங்க, லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பை பை.